ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வித்தியாசமான ஒரு பாடமாக இந்த பாடம் அமையும் நம்முடைய வாழ்வில. அடுத்தவர்கள் துன்பத்தில இன்பம் இன்பம் காண்பவர்களா, அடுத்தவர்கள் துன்பத்தில இன்பத்தை காண்பவர்களா, அல்லது அடுத்தவர்களுடைய சர்ச்சைகளில பிரச்சனைகளில குளிர்காயம் கூட்டமா, அல்லது வேஷம் போட்டு மற்றவர்களை மோசம் பண்ணும் கூட்டமா? எவ்வளவுலாம் வருது பாருங்க அந்த 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 மெசேஜுக்கு தலைப்பு இல்லைங்களா? ரொம்ப இதை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒன்று நமக்கு எச்சரிப்பு, இரண்டாவது நமக்கு அவேர்னஸ், மூன்றாவதாக நாம் சாத்தானுடைய கிரிகளில் ஈடுபடாதபடிக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வேண்டிய அவேர்னஸ் மெசேஜ் என்று சொல்லலாம். இதை அடுத்தவர்கள் துன்பத்தில இன்பத்தை காணும் கூட்டமா, அடுத்தவர்கள் மற்றவங்களை குறித்து அவங்களுடைய பிரச்சனையில குளிர் காயவாங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம். உங்களுக்கு நன்றா தெரியும். இந்த டாபிக் சொன்ன உடனே உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கல. மற்றவங்களுடைய துன்பங்களில இன்பம் காண வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கூட்டம் உலகத்தில் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், உங்களை ஊழியத்தில் இருக்கலாம், உங்களை சபைகளில் இருக்கலாம், உங்கள் உறவுகள் முறைகள் இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் மத்தியில் இருக்கலாம். அடுத்தவர்கள் துன்பத்துல இன்பத்தை காண்பவர்களா நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதுக்கு காரணம் என்னவென்றால், கடைசி காலத்துல அக்கிரம் மிகுதினால அன்பு தணிந்து போனதுனால இந்த குற்றங்கள். அன்பு இல்லை, அன்பு திரளான பாவத்தை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அன்பில்லாத இடத்துல தேவனே இல்லை, இரக்கம் இல்லாத இடத்துல தேவனே இல்லை, அரவணைக்கிற இடத்துல அன்பே தெய்வம் இல்லை, அன்பே இல்லை. ஆகவே அடுத்தவர்கள் துன்பத்துல இன்பத்தை காணும் கூட்டம், அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில குளிர்காயும் கூட்டம் இன்றைக்கு உலகத்துல தலை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வேலை ஸ்தலங்களில போட்டு கொடுக்கிறவங்களும் கூட்டி கொடுக்கிறவங்களும் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு உலகத்துல நிறைய ப்ரொமோஷன், பதவிகள், பதவி ஆசை, பண ஆசை, சொத்து ஆசை, சுக ஆசை, உல்லாச ஆசை ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கிறது. ஆனா சில பேரை அதை ஆட்டி படித்துக் கொண்டு இருக்கிறது. சிலர் அதை தள்ளிவிட்டு போகிறார்கள். நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறீர்கள்? நீங்களே முடிவு பண்ண வேண்டும். ஆகவே மற்றவங்களுடைய சர்ச்சைகளிலே பிரச்சனைகளிலே குளிர்காய கூட்டமாக இன்றைக்கு ஏராளமா கூட்டம் இருக்கு. பதவிகள் வேணும்னா போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா கூட்டி கொடுக்கணும். பதவிகள், பதவி பேய் பிடிச்சி ஆடி யூதாச காரியங்களை நிறைய பேர் செய்கிறத பார்க்கிறோம். குறை சொல்லுகிற கூட்டமாய், கூட்டி கொடுக்கிற கூட்டமாய், குறை சொல்லுகிற கூட்டமாய், காட்டி கொடுக்கிற கூட்டமாய், ஏமாற்றுகிற கூட்டமாய், வேஷம் போடுகிற கூட்டமாய், பொய் பேசுகிற கூட்டமாய், பொல்லாத கூட்டமாய், வேஷம் போட்டு நல்லவனாய் நடிக்கிற ஒரு கூட்டமாய் இன்றைக்கு உலகத்துல நிறைய கூட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆச்சரியமா இருப்பீங்க இல்லையா? ரொம்ப ஆச்சரியம் இல்ல? இன்றைக்கும் சமுதாயத்துல, வேலை ஸ்தலங்களில, ஆபீஸ்ல, கடைகளில, பிசினஸ்ல, பார்ட்னர்ல, சபைகளில, எப்படியாக சபையினுடைய ஸ்தாபனங்களில, டயசஸ்களில பதவிக்காக எத்தனையோ விதமான பிரச்சனைகள், பாடுகள் இல்லையா? ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அடுத்தவர்கள் துன்பத்துல
இன்பத்தை காணும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆ? துன்பத்துல, அடுத்தவர்கள துன்பத்துல இன்பத்தை காணும். அடுத்தவர்களுடைய சர்ச்சையில, போராட்டத்துல, பிராபலங்களில, அடுத்தவர்களுடைய பிராபலங்களில குளிர்காயும் கூட்டம், கலிகூறும் கூட்டம், சந்தோஷப்படுகிற கூட்டம், ஒரு நீதிமானுக்கு விரோதமாக துர்வார்த்தைகளை சொல்லி, துஷ்ட வார்த்தைகளை சொல்லி, பொய்களை நம்பி குளிர்காயும் கூட்டமே இந்த ஆண்டவர் பார்க்கிறார். மனசு முகத்தை தான் பார்ப்பான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர், எண்ணங்களை சிந்தனைகள் அறிகிறார் என்பதை குறித்து மறந்து விடாதே. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த பதவிக்காக சண்டைகள் போடுகிறார்கள், போராட்டங்கள் நடத்துகிறார்கள், பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். பணத்திற்காக, சொத்துக்காக சண்டைகள். இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக சபைகளில் கூட உண்டாயிற்று. கிறிஸ்தவ சமுதாயத்தில் கூட இது தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது பதவி. அன்றைக்கு லூசிபர் பதவி வேணும்னு கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து தள்ளப்பட்டான். அந்த பதவிக்காக அலைகிற ஒரு கூட்டமாய் சண்டைகள், போராட்டங்கள், ஏன் சில நேரங்களில் கொலைகள் கூட நடந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் ஆயிருக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு, பலவிதமான காரியங்களை கண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில். ஆகவேதான் இந்த கிறிஸ்துவ சட்ட திட்டங்கள் ஓகே, ஆனா கிறிஸ்தவர்கள் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி காந்திஜி அவர்கள் அருமையாக சொன்னார். கிறிஸ்துவனுடைய சட்ட திட்டங்கள், பைபிள் இட் இஸ் குட், பட் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்கள் அவருடைய கிரிகள் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார். ஆகவேதான் ஒரு B.R. அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கூட இந்த மார்க்கத்தை விட்டு இந்து மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்து கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து புத்த மதத்துக்கு போய்விட்டார். காரணம், இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாம, இவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாம இனத்தையே மாற்றிக்கொண்டார். நீங்க அடுத்தவர்கள் துன்பத்துல இன்பத்தை காணும் குளிர்காயும் கூட்டமே ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். இன்றைக்கு யூடியூப்ல மிகவும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பணம் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், யூடியூப்ல பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களே மிகவும் மோசமாக அவரை குறித்து பேசுகிற எத்தனையோ கூட்டம், எத்தனையோ கிறிஸ்தவர்கள். ஜான் ஜபராஜ் பாஸ்டர் அவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு தேவதாசன், நல்ல ஒரு பாடலை பாடி இருக்கிறான், நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல், உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதல், ஆறுதலான பாடல், ஆசுரதமான பாடல், உற்சாகமான பாடல், உணர்த்துகிற ஒரு பாடல், மனம் திரும்ப வைக்கிற ஒரு பாடல், உணர்வோடு ஆண்டவரை துதிக்கிற ஊழியம் செய்யத்தக்கதாக ஒரு உற்சாகம் ஊட்டும் வாலிபர்களுக்கு ஒரு பாடல். அந்த பாடல்களை கருத்துகள் அருமையானவைகள். அவரை குறித்து சின்ன ஊழிக்காரன், பெரிய ஊழிக்காரன், கிறிஸ்தவர்கள் அநேகர் தூசித்தவர்கள் கூட அந்த பாட்டை பாடி ஆராதனை செய்கிறார்கள். ஜான் ஜபராஜ் அவர்களே, இன்றைக்கு ஏதோ தவறி விட்டார், எழுதோ விழுந்து விட்டார், இப்படி செஞ்சிட்டார், அப்படி செஞ்சிட்டார் என்று அவர் மேல இல்லாததை பொல்லாததை அப்படியாக புரிந்து கொண்டு யூடியூப்ல ஹைலைட் ஆகுகிற அத்தனை பேர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். நான் கேட்கிறேன், நீங்க பார்த்தீங்களா அவர் செய்கிற தவறு? அவர் விழுந்து போனதை நீங்க பார்த்தீங்களா? இல்லாததை பொல்லாததெல்லாம் அவர் மேல சொல்லி யூடியூப்ல ரொம்ப ஹைலைட் ஆகுறாங்க. ரொம்ப ஹைலைட் ஆக அவரை குறித்து அதிகமாக டெய்லியும்
அதை செஞ்சார், இது செஞ்சார், அதை செஞ்சார், இது செஞ்சார். இது குற்றம் சொல்லுகிறது பிசாசனுடைய வேலை, பிசாசனுடைய வேலை, பிசாசனுடைய ஊழியம். அந்த ஊழியம் ஏன் செய்யறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்கு அருமையான ஆலோசனை சொல்றேன். நீங்க ஒரு 4 பேரை கூட்டு போய் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை சந்தித்து, பாஸ்டர் உங்களை குறித்து இப்படி கேள்விப்படுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க, இந்தாங்க ஒரு காணிக்க, இந்தாங்க ஒரு வேத வசனம், நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம், உங்களை ஜெபத்துல தாங்குறோம், யாரு உங்களுக்கு விரோதமா பேசுறது அவங்களை கண்டித்து உணர்த்தி, சகோதரனை நீங்க தாங்கி இருக்கிறீங்களா அன்பினால? பாஸ்டர் தாங்கி இருக்கிறீங்களா அன்பினால? போய் பார்த்து இருக்கிறீங்களா? கிடைச்சது யூடியூப்னு எங்கேயோ எவனோ சொல்றத என்னென்னவோ கேட்கறத, காதுல கேட்கறதெல்லாம் எடுத்து பொய்யா சொல்றது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அற்புதமான ஒரு வார்த்தை மத்தேயு 5:11-12, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் அநேகரால துன்பப்படுத்தப்படுவீர்கள், உங்கள் பேரில பொய்யான வார்த்தையில சொல்லுவார்கள், ஆனாலும் நீங்கள் பாக்கியவான்களாயிருங்கள், உங்களுக்கு முன்ன இருந்த தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் இப்படியாக துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலும் மிகுந்த பலன் உண்டு உங்களுக்கு. ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒருவேளை இந்த யூடியூப்ல இந்த மெசேஜ் பார்ப்பாரானால், நான் சொல்றேன் உங்களுக்கு, சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க, ஆனந்தமா இருங்க, ஆசீர்வாதமா ஆண்டவர் வைப்பார் உங்களை. ஒரு நீதிமான் விழுந்துட்டான், அவனை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, அவனை மெரிப்பதற்கு தான் கிறிஸ்தவம். சபை உடைஞ்சா போதும், நான் நினைச்சேன் உடைச்சிருவாங்கன்னு, அவன் பிரிஞ்சு போனா போதும், நான் நினைச்சேன் அவன் பிரிஞ்சு போனன்னு சொல்லிட்டு, அவன் செத்தா போதும், பா செத்தாண்டா மகன், ஏண்டா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏண்டா அப்படி எல்லாம் சொல்றீங்க? கிறிஸ்தவங்க தானே, ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, அன்பு இல்லையா, பரிதாபம் இல்லையா, ஒரு இரக்கம் இல்லையா, மன்னிக்கிற மனப்பான்மை இல்லையா? பொல்லாத கூட்டமே. ஆண்டவர் அற்புதமா சொல்லுகிறார், அடுத்தவர்கள் துன்பத்துல இன்பத்தை காணும், அடுத்தவர்களுடைய பிரச்சனையில குளிர்காயும் கூட்டமே தப்பு. அந்த பாஸ்டர் போய் பாருங்க, எத்தனையோ நீதிமான்கள் வெளியே வராத அட்டகாசத்துல இருக்கிறா, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, தண்ணி அடிக்கிறது, பீடி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, புயல போடுறது, எத்தனையோ பேர் இருக்கிறான் கிறிஸ்தவன். ஊழிக்காரங்களே இருக்கிறானுங்க, ஊழிக்காரங்களே. அவனுங்களெல்லாம் கேட்கலையா நீங்க? அவனுங்களெல்லாம் ஆறுதல் படுத்துறீங்களா? அவங்க வக்காலத்தை வாங்குறீங்களா? அவங்களெல்லாம் கடிந்து கொள்ளுங்க. உள்ளத சொன்னா உறவு அருந்து போகும்னு சொல்லுவாங்க. பவுல் சொன்னாரல்ல, சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நான் சத்துருவானனோ, ஒருவேளை நான் சத்ருவா மாறிடுவேனோ தெரியல உங்களுக்கு. அருமையான கிறிஸ்தவ கூட்டமே, குறை சொல்றத நிப்பாட்டுங்க. யூடியூப்ல கண்ணால பார்ப்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அவரை குறித்து, ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து அவதூறாக பேசாதீர்கள், அவதூறாக பரப்பாதீர்கள், அவதூறாக அவரை குறித்து கண்டம் பண்ணி யூடியூப்ல போடாதீங்க. அவர் ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு தேவதாசன், கடவுளோட ஊழியத்தை செய்கிற ஒரு தாசன். வேதத்தை வாசிப்போம், சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 7:1-5 வாசிக்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, மாயக்காரனே, வேஷக்காரனே, யூடியூப்ல பணம் வருவதற்காக அப்படியாக சில பேர் மிரட்டி போடுகிற மாயக்காரனே,
எச்சரிக்கை, ஆண்டவர் எச்சரிக்கிறார். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை வகை பார்ப்பாய். அவன் சொல்ற, நீங்க ஒரு சகோதரனை திருத்தணும்னு நினைச்சா, ஒரு ஊழியக்காரனை திருத்தணும்னு நினைச்சா, நேர்ல போய் அவரை சந்திங்க. நேர்ல போய் அவரை சந்தித்து பேசுங்க. சகோதரனே, பாஸ்டர் உன்னை குறித்து கேள்விப்படுகிறேன், இது நல்லதா கெட்டதா? ஒருவேளை நீங்கள் மனம் திரும்புங்க, நல்லதா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் ஆந்திராவுல 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. விக்கிரகங்களை குறித்து பேசுகிற காரியங்களில அதை படித்தது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று. ஆனா ரொம்ப பேசிக்கிட்டு ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன் அலுவல பெரியவர்கள் மத்தியில, லாயர்கள் மத்தியில போற அலுவல ஆயிடுச்சு அவங்க பிரச்சனை. ஆனா 2 பேருமே மீண்டுமாக பெரியவங்களை வைத்து அனுசரித்து அவர்களுடைய ஆதரவுல இருவருமாக மீடியா முன்னதாக யூடியூப்ல எல்லாம் இருக்கும். மீடியா முன்னதாக வந்து சேர்ந்து இருவருமாக அற்புதமாக ஐக்கியமாயி, இனிமேல நம்ம அதை குறித்து பேசக்கூடாது, நம்ம இருவரும் சகோதரர்கள், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரர்கள் என்று ஒப்புரவாயி ஆசீர்வாதமாக அன்றைக்கு விடைபெற்று சென்றார்கள். அநேக ஊழியக்காரர்கள் முன்னதாக பின்னதாக சந்தோஷப்பட்டார்கள். மீடியாவுல வெளிவந்தது, யூடியூப்ல இருக்கிறது. அந்த அன்பான அணைத்து கொண்டு அவர்கள் இணைந்த காரியங்களில நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களாக நாம் மாற வேண்டுமே தவிர, கிடைச்சதுரா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியேப்பட்டதான மேல உயர்த்தப்பட சகோதரன் மேன்மை பாராட்டு. ஜான் ஜபராஜ் அவர்களே 10 ஆடி கார் வாங்கட்டும், 10 பிளைட் வாங்கட்டும், இந்தியாவிலே பாதி சொத்தை கூட வாங்கட்டும், ஊழியம் செய்ய போறாரு. ஆண்டவருடைய நாம மகிம்பட போது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட போறாரு. வேற என்ன செய்ய போறாரு? வேற என்ன செய்ய போறாரு சொல்லு பார்க்கலாம். அவர் மேல போறாமே, அவர் மேல எரிச்சல், அவர் மேல கோபம், அவர் மேல அதிகமாக குற்றங்களை சொல்லுவது, இல்லாத பொல்லாத சாற்றுறதுனால தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறாய், கிறிஸ்துவ மார்க்கம் கரைப்படுகிறது. நிறுத்திக் கொள்ளுங்கள் பிளீஸ். தயவு செய்து அன்பா கேட்டுக்கொள்கிறேன், நிறுத்திக் கொள்ளுங்கள் குறை சொல்லுவதை. சத்தியத்தை சொல்லுங்க போதும். அந்த சத்தியத்தை சகோதரனுக்கல்ல, சகோதரனுக்கும் சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. போய் கண்ணார கண்டு விழுந்து கிடக்கிறவன் எழுப்புங்கள். 2வது ரோமர் புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 2ஆம் அதிகாரம் அற்புதமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அற்புதமான சம்பவங்களை பாருங்களேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து அவைகளே செய்கிறவனே, இவைகளையும் அவைகளும் செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனம் கடினத்திற்கும் குணப்படாத உன் இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபக்கின நாளிலே உனக்காக கோபக்கினையை குவித்து கொள்ளுகிறாயோ? தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அதே ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24, 25 வசனங்கள் வரை சொல்லப்படுகிறது. உன்னை குருடனுக்கு வழி காட்டுகிற நீ குருட்டுத்தனமான காரியங்களை செய்யாதே, உபச்சாரம் செய்யாதேன்னு சொல்ற நீ உபச்சாரம் செய்யாதே, திருடாதேன்னு சொல்லுகிற நீ கோயில்ல கொள்ளடிக்காதே, எப்படி நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்காதே, பொய் சொல்லாதேன்னு சொல்லுகிற நீ பொய் சொல்லலாமா? நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கலாமா? தேவனுடைய நாமம் உங்கள் மூலமா தூசிக்கப்படுகிறது இல்லையா என்று ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஆண்டவர் அற்புதமாக எச்சரிக்கிறார். அவர்னஸ். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவ மார்க்கம் பொய் சொல்லாத மார்க்கம் உலகத்துக்கு நாம் காண்பிக்க வேண்டும்.
இந்த தேவதானம் குறித்து சாட்சி சொல்லணும்னா என் மனைவி சொல்லுவா, என் வீட்டுக்காரன் பொய் பேச மாட்டான். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா பொய் பேச மாட்டாரு, எங்க வீட்டுக்காரர் பொய் பேச மாட்டாரு, எங்க பிள்ளைங்க எங்க அப்பா பொய் பேச மாட்டார். சபையாரு கூட சொல்லுவாங்க, என் சொந்த பந்தம் கூட சொல்லுவாங்க சாட்சியாக, பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா நரகம். வேதம் சொல்லுகிறது இல்லையா, வெளிப்படுத்தும் விசேஷத்துல, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாக்கி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். பொய் பேசக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம், இரண்டாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் 24 அதிகாரம் 16 வசனம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அற்புதமான காரியம் இல்லையா? நீதிமானாகிய ஜான் ஜபராஜுக்கு விரோதமாக பேசாதீங்க. அவர் 7 தரம் அல்ல, 77 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார். அவர் எழுப்புகிறவர் கர்த்தர். பேதுரு ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 70 தரம் 7 தரம் மன்னிச்சா போதுமா? 70 தரம் அல்லப்பா, 77 தரம். நோ எண்டு, நோ எண்டு. ஆண்டவர் அற்புதமாக மன்னித்துக் கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு. அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்கரோ தீங்களை இடருண்டு கெடுப்பார்கள். உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. அநேகர் களி கூறாங்க, கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாதா இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் இருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். பொல்லாதவர் குறித்து எரிச்சல் அடையாதே, துன்மார்கன் மேல போராமை கொள்ளாதே. துன்மார்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்கனுடைய விளக்கு அணிந்து போவோம். இப்படி துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி துன்மார்க்கமாக களி கூர்ந்த சந்தோஷப்படாத சத்துருவே, நீ சந்தோஷப்படாத. அந்த ஊழிக்காரனுக்கு விரோதமாக வாய் திறக்காதபடிக்கு எச்சரிக்கை இருக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிற அருமையான காரியம். விழுந்து போனார்கள். தாவீது எழுந்தார், தாவீது விழுந்து எழுந்தார். தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். சாலமோன், ஒரு சவுல், ஒரு நியாயாதிபதிகள், ஒரு ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், சீசர்கள், விசுவாசிகள், ஊழிக்காரர்கள் எத்தனை பேர் விழுந்தார்கள், எழுந்தார்கள், பரலோகத்துக்கு போனார்கள், ஆண்டவரை துதித்தார்கள், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஏன் இந்த ஊழிக்கான மாத்திரம், குறிப்பிட்ட இந்த ஊழிக்கான மாத்திரம் எப்பவுமே டெய்லியும் போட்டு 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 உயிர் எடுக்கிறீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, எவ்வளவுதான் தாங்கிக் கொள்ளுவான்? ஏற்கனவே அவரை பரியாசம் பண்ணி கிறிஸ்துவன் தான் உயர்த்தி விட்டான். இப்போ உயர்ந்த பிற்பாடு மறுபடியும் தாழ்மையாக இறங்கி வருவதற்கு அவருக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி ஏன் முற்றுக்கட்டை போடுகிறீங்க? இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு கூட கேட்கிற, மற்றவங்களை குறை சொல்லி நீங்கள் பெரிய ஆள் ஆவாதீங்க. மற்றவங்களை குறை சொல்லுகிறதுனால நீ நீதிமானு நினைக்காத, மற்றவங்களை குறை சொல்லி நீ உத்தமனு நினைக்காத, மற்றவங்களை குறை சொல்லி நீ பெரிய ஆளு நினைச்சுக்காத. தேவன் பார்க்கிறான். மனிதனான நல்ல பேர் வாங்கலாம், எத்தனை நாளைக்குடா நல்ல பேர் வாங்க முடியும்? நீ எத்தனை நாளைக்கு குற்றம் சொல்லி குறை சொல்லி ஜால்ரா போட்டு ஜால்ரா அடிச்சு ஜிங்கிச்சாங்க போட்டு எத்தனை நாளைக்கு உன் ஓட்டம்? கொஞ்ச நாளைக்கு ஓடாது, ஓடாதுற உன் ஓட்டம். ஜால்ரா போறவன ஓடாது உன் ஓட்டம். உன் வாழ்க்கை வெட்ட வெளிச்சத்துக்கு வரும், அன்றைக்கு உன் முடிவு வெளியாகும். இங்க தப்பிச்சுக்கலாம் ஆளாண்ட மனிதர்களாண்ட, ஆண்டவர் ஆண்ட தப்பித்துக் கொள்ளாத. அவர் உன்னை நரகத்துல தள்ளுவார், இரண்டாம் மரணமாக்கி அக்கினி கடல்ல தள்ளுவார். ஜாகிரதை, ஜாகிரதை, எச்சரிக்கை. அவர்னஸ் வார்த்தை கேட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக மீகா புஸ்தகம் 7 அதிகாரம் 8 முதல், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருள் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன், நீதியில நடப்பேன். அல்லேலூயா. அற்புதமாக என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதடா. அருமையான ஒரு வார்த்தை அல்ல? எனக்கு அந்த கொரோனா டைம்ல கொரோனா வந்தது. அந்த கொரோனா டைம்ல வந்த உடனே
இருக்கிற ஊழிக்காரங்க விசுவாசிங்க எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு ரொம்ப பேர் வச்சுட்டானுங்க. என்னை சுற்றிலும் இருக்கிற பாஸ்டர்ஸுங்க தான் பேர் வச்சானுங்க. நான் கொரோனாவா, நான் வந்தா போதும், கொரோனா வருதுடா, கொரோனா வருதுடா. டேய், கொரோனா நானா உருவாக்கினேன்? அது எங்கேயோ இருந்து வந்ததுடா. கொரோனா வந்ததுன்னு சொல்லி பயந்தானுங்க. எனக்கு கொரோனான்னு பேர் வச்சானுங்க. அதுல ஒரு ஊழிக்காரன் சொல்றான், தேவதானம் செத்து போயிடுவான்னு நினைச்சேன், உயிரோடு வந்துட்டாரு. அவர் செத்து போயிருந்தா பெரிய பேனர் வச்சிருப்பேன் நானு. பெரிய பேனர் வச்சு அவருக்கு போட்டோ போட்டிருப்பேன். அவன் ஆசை பாரு எப்படி இருக்குங்க. இருதயத்தின் நினைவு வாய் பேசினது அவன். 2-3 டைம் ஒரு 10 ஊழிக்காரர்கள் மத்தியில சொன்னான். நான் சொல்றதில்ல, ஊழிக்காரங்களே சாட்சி. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? உங்களுக்கு தான் சொன்ன இல்லையா பொய் சொல்ல மாட்டேன்னு. அவன் பேர் சொல்லுங்க ஐயான்னுவீங்க. இந்த யூடியூப் மூலமா சொல்லுவார் அவரே அப்புறமா உங்களுக்கு. நான் செத்தா பேனர் வைக்கணுமா? பேனர் வைப்பாராம் அவரு. அந்த பேனர் காசை ஒரு டீய காப்பி வாங்கி கொடுத்தா நான் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? சத்துருவா இருக்கிற என் நண்பனுக்காக நான் நினைக்கிறேன், சத்துருக்கள் சாக வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன், செயல்பட மாட்டேன். அவங்க உயிரோடு இருக்கணும். அவங்கதான் நம்ம ஃபேன்ஸ். அவங்கதான் நம்மளை ரசிக்கிறவங்க. அவங்க இருந்தாதான் நமக்கு ஒரு பெரிய வெற்றி மேல வெற்றி உண்டாகும். நம்ம ஜெயிக்கணும்னா அவங்கதான் இருக்கணும். சத்துருக்கள் தான் இருக்கணும். சத்துருக்கள் மத்தியில நம்ம பந்தை உயர்த்து கொண்டே இருப்பான். சத்துருக்களுக்கா ஜெபம் பண்ண வேண்டும். அவன் சொன்ன ஒரு வார்த்தை அற்புதமாக, கொரோனா வந்துடுச்சு, கொரோனா இவன் ஜத்தாண்டா, எப்ப சாவான்னு எதிர்பார்த்தாங்க, எப்போ இவன் செத்து போவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். நான் பெரிய நீதிமானுக்காக அல்ல, அவர் ஏதோ ஒரு பணியை செய்வதற்காக, ஒருவேளை நான் மனம் திரும்புவதற்காக, என்னிடத்தில் இருக்கிற குறைகளை நான் அறிக்கை செஞ்சு அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி கொண்டு இருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் வசனம் 19 வாசிக்கிறோம் இல்லையா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். ஜான் ஜபராஜுக்கு விரோதமா சத்துருக்கள் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படாதீங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. அவரே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் விரோதமா பாவம் செஞ்சேன், கோபத்தை சுமக்கிறேன், மனம் திரும்புறேன், அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். அவர் இன்னும் ஹைலைட் பண்ணி மேல உயர்த்தி விடுவார். நீங்க தான் குறை சொல்றோம், அங்கேதான் அங்க இருக்கணும். குறை சொல்லாத வாயம் இல்ல, கொலைக்காத நாயம் இல்ல, இது ரெண்டும் இல்ல ஊர் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் வசனம் 3, 4, 5 வசனங்களில், படுக்கின் மேல் வியாதியா கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவான், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவான். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக நாள்தோறும் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், மனம் திரும்ப வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நன்றா தெரியும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றார்களா இல்லையா? எல்லாரும். ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனும் இல்லை. அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 13 அழகாக கீழ் வசனங்களை நீங்க கவனிப்பீர்களானால் 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய வசனங்களில நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான். நான் யோக்கியவான், நான் நிற்கிறேன், நான் நீதிமான், நான் உத்தமன், நான் பெரிய ஆளு, நான் இந்த ஆளு அந்த ஆளுன்னு சொல்ற நீ நிக்கா, விழாதபடிக்கு எச்சரிக்கை இரு. விழாதபடிக்கு எச்சரிக்கை, உத்தமனாக்கு உன்னை காத்துக்கொள். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, அடுத்தவர்கள் துன்பத்தில
இன்பத்தை காண்பவர்களா, அடுத்தவர்கள் பிரச்சனைகளில குளிர்காயம் கூட்டமா எச்சரிக்கை இருக்கும்படியாக ஆண்டவர் எச்சரிக்கிற வார்த்தைகளை காக்க நன்றி செலுத்துகிறேன். ஆகவே ஒருவருக்கு ஜெபத்துல தாங்குங்க, ஒருவருக்கு ஆண்டவருடைய வசனத்துல தாங்க, ஒரு தேற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு செய்தி தலைப்பில் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.